கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது நம்முடைய வாழ்வாதாரத்தின் நம்பிக்கை யார் மீது இருக்கின்றது? நாளைய தினம் நான் வாழ்வேன் என்கின்ற ஒரு நம்பிக்கை எதன் மீதோ அல்லது யார் மீது நம்முடைய நம்பிக்கை என்பது இருக்கின்றது? நாம் சேர்த்து வைக்கின்ற செல்வங்கள் மீது இருக்கின்றதா? நாளை நான் வாழ்வதற்கு எனக்கு பலமாக இருப்பது நான் சேர்த்து வைத்திருக்கின்ற செல்வம். ஆக இதன் பொருட்டு நான் நன்றாக இருப்பேன் என்ற ஒரு நம்பிக்கை ஏற்படுகின்றதா? அல்லது நம்முடைய உறவினர்கள் என்ன நடந்தாலும் என்னை பார்த்து கொள்வார்கள் என்ற நம்பிக்கை, மனிதர்கள் மீது கொண்ட, உறவினர்கள் மீது கொண்ட நம்பிக்கையின் பொருட்டு நம்முடைய வாழ்வாதாரத்தின் நம்பிக்கை இருக்கின்றதா? எது நாளைய தினம் நமக்கு நல்லது நடக்கும் அல்லது நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்வேன் என்ற நம்பிக்கை என்னிடத்தில் ஏற்படுத்துகின்றது? ஒருவேளை கடவுள் மீது இருக்கின்றது, கடவுள் என்னை பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கை அவர் மீது இருக்கின்றது என்றால், இந்த நம்பிக்கை என்பது எந்த அளவுக்கு ஆழமானதாக இருக்கின்றது என்ற ஒரு தேர்வு கடவுள் வைக்கின்றார் என்றால், இந்த தேர்வில், இந்த பரீட்சையில் நாம் வெற்றி பெறுவோமா என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள். இன்றைய நற்செய்தியிலும் இயேசு கிறிஸ்து இந்த சீடர்களுக்கு ஒரு தேர்வு வைக்கின்றார், ஒரு பரீட்சையை வைக்கின்றார். ஏனென்றால் இந்த சீடர்கள் எல்லோரும் யார்? மீன் பிடிப்பவர்கள். ஆக இவர்கள் எல்லோருமே இந்த கலிலிய கடற்கரை என்கின்ற பொழுது அது கடற்கரையா என்றால் கிடையாது. அது ஒரு பரவிய ஒரு மிகப்பெரிய ஒரு இதாக இருக்கின்றது. ஆக இந்த நீர்நிலையில் இவர்கள் சிறு வயதிலிருந்தே இவர்கள் பழகியதாக இருக்கின்றது. இவர்கள் தினமும் மீன் பிடிக்க செல்கின்றார்கள். ஆக இப்படிப்பட்ட ஒரு தொழிலை தான் இயேசுவோடு இருக்கின்ற எல்லா சீடர்களும் அவர்கள் செய்திருக்கின்றார்கள். ஆக இவர்கள் எல்லோருக்குமே இந்த கலிலியாவின் கடற்கரை பற்றி நன்கு அறிந்தவர்களாக இருக்கின்றார்கள். இந்த கடற்கரை என்பது 13 மைல் தூரம் நீளமும் 8 மைல் தூர அகலமும் கொண்டதாக இருக்கின்றது. ஆக இந்த நீர்நிலை எங்கிருக்கின்றது என்றால் மலைகளை சுற்றி இருக்கின்ற நடுவில் அமைந்திருக்கின்றது. ஆக காற்று என்பது இந்த மலைகளுக்குள்ளே வருகின்ற பொழுது அது புயலாக மாறுகின்றது. இது ஏதோ ஒரு முறைதான் நடக்கின்றது என்றால் கிடையாது, அவ்வப்பொழுது நடக்கின்ற ஒரு விதமாக இருக்கின்றது. ஆக இந்த சூழ்நிலையில் ஒரு மீன் பிடிப்பவராக இருக்கின்ற இவருடைய சீடர்கள் அனைவருமே இவர்களை எதிர்கொண்டிருப்பார்கள். ஆக இவற்றையெல்லாம் அவர்கள் தம்முடைய வாழ்க்கையில் எளிதாக கடைபிடித்ததாக இருக்கின்ற பொழுது, இன்று மட்டும் இவர்கள் ஏன் பேரச்சம் கொள்கின்றார்கள் என்பதுதான் அங்கு ஒரு கேள்வியாக இருக்கின்றது. ஆக இயேசு கிறிஸ்து யார் அவர்களை அழைக்கின்றார்? அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று இயேசுதான் சீடர்களை நோக்கி கூறுகின்றார். ஆக கடவுள் என்பவர் நம்மை மறுவாழ்வுக்காக அழைக்கின்றார். இன்று இந்த அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்பது எப்படிப்பட்ட ஒரு வார்த்தையாக இருக்கின்றது என்றால், இத்தனை நாட்கள், இத்தனை ஆண்டு காலம் நான் வாழ்ந்து விட்டேன், என்னுடைய சுயநலத்திற்காகவோ அல்லது என்னுடைய பிடித்தமான என்னுடைய ஆசைக்கான ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்து விட்டேன் என்றால், இன்று கடவுள் நீ எனக்காக வாழ்வதற்காக உன்னை மாற்றிக்கொள், இனி பிறருக்காக வாழ்பவனாக நீ மாற்றிக்கொள் என்று கூறுகின்ற பொழுது, வாருங்கள் அக்கறைக்கு போவோம். மறுவாழ்வுக்காக இத்தனை நாட்கள் நான் வாழ்ந்த பாவ வாழ்க்கையோ அல்லது எனக்கு பிடித்தமான சுயநல வாழ்க்கையோ என்பதை விட்டுவிட்டு, என்னிடத்தில் இருக்கின்ற நான் என்ற அகந்தையை, எனக்கான ஒரு வாழ்க்கையை விட்டு பிறருக்கான வாழ்க்கையோ அல்லது கடவுளுக்குரிய வாழ்க்கையோ வாழ்வதற்காக இறைவன் என்னை அழைக்கின்றார் என்றால், அப்படிப்பட்ட ஒரு மாற்றமான ஒரு வாழ்க்கையை நாம் செல்கின்ற பொழுது, நாம் யார் நம்மை அழைக்கின்றார்? யார் மீது நம்பிக்கை வைக்கின்றோம்? இறைவன் மீது நம்பிக்கை வைக்கின்றோம். ஆக இவ்வாறு அவர் மீது நம்பிக்கை வைத்துவிட்டோம் என்றால், அந்த நம்பிக்கையில் நாம் எந்த ஒரு நிலையிலும், துன்பத்திலும் நாம் அச்சம் கொள்ளாமலும் பயப்படாமலும் இருக்கின்றோமா என்பதுதான் இங்கு முக்கியமாக இருக்கின்றது. ஆக இந்த சீடர்கள் இந்த புயல் காற்று வருகின்ற பொழுது இவற்றை அனுபவித்தவர்களாக இருக்கின்ற பொழுதும் இவர்கள் இயேசு தம்மோடு இருக்கின்றார்கள், இவர் சொல்கின்ற அனைத்தையும் இவர்கள் கேட்டிருக்கின்றார்கள், இவர் செய்த அனைத்து வல்ல செயல்களையும் இவர்கள் பார்த்திருக்கின்றார்கள். இருப்பினும் இப்படிப்பட்ட ஒரு மனிதரானவன் நமது படகில் இருக்கின்றார், ஆகவே இவர்தான் எங்களை அழைத்து வந்தார், இவர் எங்களை காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கை இவரிடத்தில் இருந்ததா? துன்பங்கள் அதிகமாக வருகின்ற பொழுது நாமும் நிலை குலைகின்றோம். ஆனால் இந்த சீடர்கள் உடனடியாக இயேசுவிடம் சென்று அவரை எழுப்புகின்றார்கள். நாங்கள் சாக போகின்றோமே, உங்களுக்கு கவலை இல்லையா என்று கேட்கின்ற பொழுது இயேசு என்ன செய்கின்றார்? உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? நான் தான் உங்களோடு இருக்கின்றேன் என்று எந்த ஒரு வாதமும் செய்யவில்லை.
உடனடியாக அந்த காற்றை அடக்குகின்றார். அமைதியை அவர்களுடைய வாழ்க்கையில் கொண்டு வருகின்றார். இந்த அமைதி தான் இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வருவராக இருக்கின்றோம். ஆக இத்தனை ஆண்டு காலம் இந்த உலக வாழ்க்கையில் நாம் வாழ்கின்ற பொழுது பேரச்சங்களை பார்த்திருக்கின்றோம், பேர இரைச்சலை பார்க்கின்றோம். இவ்வாறு பார்த்திருக்கின்ற பொழுது கடவுள் தருகின்ற அமைதி என்பது நமக்கு எப்படிப்பட்டதாக இருக்கின்றது? வியப்புக்குரியதாக இருக்கின்றது. இந்த அமைதியை பார்க்கின்ற பொழுது இவர் யாரோ என்று இயேசுவை பார்த்து இவர்கள் எல்லாம் கேட்கின்றார்கள். ஆக இன்றைய வாழ்க்கையில், இன்றைய உலக வாழ்க்கையில் எப்பேற்பட்ட துன்பங்கள் இருந்தாலும், எப்பேற்பட்ட கஷ்டங்கள் இருந்தாலும், நம்முடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு நாம் நொந்து போயிருந்தாலும் இவற்றை உடனடியாக நம் கடவுளிடம் செல்கின்ற பொழுது அவற்றை அடக்குபவராக இறைவன் இருக்கின்றார். அவ்வாறு என்னுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் இறைவன் கொண்டு வருகின்றார் என்றால் அந்த மாற்றத்தின் பொழுது நாம் அவரை பற்றி கொண்டு அவரோடு வாழ வேண்டும், அவரோடு இருக்க வேண்டும். அவ்வாறு இருக்கின்ற பொழுது அவர் கொடுக்கின்ற அமைதி என்பது நம்முடைய வாழ்க்கையில் தொடர்ந்ததாக, நிலையானதாக இருந்து கொண்டே இருக்கின்றது. ஒருவேளை நாம் அந்த அமைதியை கண்ட பிற்பாடும் நம்முடைய மனங்களை மாற்றிக்கொள்கின்றோம் என்றால் அங்குதான் நம்மிடத்தில் இறைவனுக்கும் நமக்குமான ஒரு விரிசல் ஏற்படுத்துகின்றது. ஆக இன்றைய முதல் வாசகத்திலே இருக்கின்ற தாவீதனுடைய வாழ்க்கை மிக ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக இருக்கின்றது. இவர் பாவம் செய்துவிட்டார். ஆனால் அந்த பாவத்திலிருந்து மாற்றிக்கொண்டு அக்கறைக்கு செல்வோம் வாருங்கள், மறுவாழ்வுக்கு செல்வோம் வாருங்கள் என்கின்றது போல தம்முடைய பழைய வாழ்க்கையை விட்டுவிட்டு இறைவனை தேடி வருகின்றார், இறைவனை பற்றி கொள்கின்றார், ஒரு நிலையான ஒரு அரசராக மாறுகின்றார். ஆக இன்று நாமும் இயேசுவை பற்றி கொள்வோம். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கின்ற பெரிய துன்பங்களாக இருந்தாலும், நம்பிக்கை குறைவாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு துன்பங்கள் நிலைய ஒரு ஆழமான நம்முடைய மனதில் இருக்கின்றது எதுவாக இருந்தாலும் இறைவன் அவற்றை அடக்குவதும் மாற்றுவதுமாக இருக்கின்றார். நம்மையும் அக்கறைக்கு அழைத்து செல்கின்றார். ஒரு நிலையான அமைதியை கொடுப்பவராக இருக்கின்றார். ஆக இவர் மீது நம்பிக்கை வைப்போம். இவர் மீது நம்பிக்கை வைத்த மனிதர்களாக நம்முடைய வாழ்க்கையை தொடர்ந்து வாழ்வோம்.